ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் தான் உங்கள் தியாகு பேசுகிறேன். ஃப்ரெண்ட்ஸ், இப்போது நான் சென்னையில் டாடா மோட்டார்ஸ் டீலரில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். யாருக்காவது புது வண்டி வேணும்னா மேலே உள்ள நம்பருக்கு கால் பண்ணுங்கள், ஓகேங்களா? ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். அதாவது ஃப்ரெண்ட்ஸ், இப்போது நம்ம ஏஸ் ப்ரோ பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது ஆல்ரெடி நம்ம ஒரு வீடியோ போட்டிருக்கோம். இது வந்து 2வது வீடியோ. ஏன் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது ஏஸ் ப்ரோவில் பார்த்தீங்கன்னா மொத்தம் 3 வேரியண்ட் இருக்குது. அது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயந்தான். அதாவது பெட்ரோல் வேரியண்ட்டு, ஒன்று சிஎன்ஜி வித் பெட்ரோல், அதாவது பை ஃபியூல்னு சொல்லுவாங்க. ஆனால் 2 ஃபியூல்லையும் வண்டி ஓடிச்சுன்னா அதை வந்து பை ஃபியூல் சொல்லுவாங்க, ஓகேங்களா? அதுக்கப்புறம் பார்த்தோன்னா ஈவி, ஓகேங்களா? இது வந்து மொத்தம் 3 மாடல் இருக்குது. இந்த 3 மாடல் பார்த்திங்கன்னா யார் யார் எடுக்கலாம் அப்படின்ற மாதிரி இருக்குது. முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கணும், இந்த சின்ன வண்டி ஏன் விட்டாங்கன்னு பார்த்தீங்கன்னா, 3 வீலர் இருக்கு இல்லையா? 3 வீலர் செக்மெண்ட்டில் பார்த்திங்கன்னா நிறைய மாடல்ஸ் இருக்குது. அது பேஸ் பண்ணி தான் இந்த வண்டியை விட்டுருக்காங்க, ஓகேங்களா? இந்த வண்டி பார்த்திங்கன்னா இது 4 வீலர் செக்மெண்ட்டில் விட்டதுனால 3 வீலரை கம்பேர் பண்ணும் போதும் கொஞ்சம் பேமெண்ட் அதிகமாக தான் இருக்கும், ஓகேங்களா? ஆனால் பட் குவாலிட்டி சரி, வண்டியோட லுக் வைஸ் சரி, வண்டியில் உட்காந்துட்டு போகிற கம்ஃபர்டபுளும் சரி, எல்லாமே சூப்பராக இருக்கும் வண்டியில், ஓகேங்களா? ஏன்னா நாங்கள் வண்டி ஓட்டி பார்த்துருக்கோம், நல்லா டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி பார்த்துருக்கோம், நிறைய கஸ்டமரை வர வச்சு வண்டி டெஸ்ட் ட்ரைவ் பார்த்துருக்கோம். வண்டி எல்லாருமே உட்காந்து பார்க்கும்போது நல்லா குண்டாக ஹைட்டாக இருக்கவங்க கூட உட்காந்து ஓட்டும் போதும் நல்லாவே இருந்திருக்கு. அவங்களுக்கு கம்ஃபர்டபுளாகவும் இருந்திருக்கு. யாராவது இந்த வண்டியை ட்ரை பண்ணனா ஒரு டெஸ்ட் ட்ரைவ் வாங்கி பாருங்கள். கம்பல்சரி உங்களுக்கே சில விஷயம் புரியும். ஏன்னா பார்க்க தான் சின்ன வண்டி மாதிரி இருக்கும், ஆனால் பட் சூப்பர் வண்டி. வண்டி ரொம்ப ரொம்ப கம்ஃபர்டபுளான வண்டி, ஓகேங்களா? ஓகேங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த வண்டியை யார் யார் எடுக்கலாம்? ஏன்னா இதில் மொத்தம் 3 வேரியண்ட் இருக்கிறதுனால சேம் ஒரே வண்டி தான், ஃபியூல் தான் வேறன்றதுனால யார் யார் எடுக்கலான்றது நான் சொல்கிறேன். அது மட்டும் இல்லை, ஒவ்வொரு வண்டியும் பார்த்திங்கன்னா ஆன் ரோடு ப்ரைஸில் பார்த்திங்கன்னா 1,00,000 ரூபா 1,00,000 ரூபா 1,00,000 ரூபான்னு டிஃப்ரெண்ட் வரும் உங்களுக்கு, ஓகேங்களா? அதனால தான் உங்களுக்கு வந்து யாராக எடுக்கலான்னு நான் சொல்கிறேன், ஓகேங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா ஏஸ் ப்ரோ பெட்ரோல், ஓகேங்களா? இந்த வண்டி பார்த்திங்கன்னா உங்களுக்கு நார்மலாக ஒரு அமேசானாக இருக்கட்டும், இல்லை நியர்பை சம்திங் காய்கறி கடையாக இருக்கட்டும், ஏதாவது ஒரு பொருளை வாங்கிட்டு வந்து நான் ஒரு 15 கிலோமீட்டர் போவேன், திரும்ப 15 கிலோமீட்டருக்குள்ளே வந்துடுவேன். அவ்வளோதான் எனக்கு ஓட்டமே இருக்கும். ஒரு 500 கிலோ இல்லை 1 டன்னு சம்திங் தான் வரும். நான் வந்து நியர்பை இதுக்குள்ளே தான் ஓட்டுவேன். பெருசாக எனக்கு ரன்னிங் இருக்காது, அதிகமாக நான் ஓட்ட மாட்டேன் அப்படின்னு இருக்கிற கஸ்டமர்ஸ் இருப்பாங்க இல்லையா? அவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த வண்டி ஏஸ் ப்ரோ பெட்ரோல் தாராளமாக எடுத்துக்கலாம். ஏன்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து பார்த்திங்கன்னா பை ஃபியூல் இருக்குது சொன்னேன் இல்லையா? மைலேஜ் வித்தியாசம் இருக்குது, ஓகேங்களா? நீங்கள் ஏஸ் ப்ரோ பெட்ரோல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 20 கிலோமீட்டர் மைலேஜ் சொல்லியிருக்காங்க. ஒரு 2 கிலோமீட்டர் நம்ம கம்மியாக வச்சா கூட ஒரு 18 கிலோமீட்டர் நமக்கு மைலேஜ் கம்பல்சரி வரும், ஓகேங்களா? அப்படி வரும்போதும் இப்போ 15 கிலோமீட்டர், அட்லீஸ்ட் ஒரு 30 கிலோமீட்டர் ஒரு நாளைக்கு ஓட்டுறதா இருந்தால் மினிமம் ஒரு 210 ரூபா, 200 ரூபாய்க்கு பெட்ரோல் போடுற மாதிரி இருக்கும் அப் அண்ட் டவுனுக்கு, ஓகேங்களா? இப்படி நம்ம யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஏன்னா வந்து இந்த காஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஆன்ரோடு ப்ரைஸில் கம்மியான ரேட்டு தான் வரும் உங்களுக்கு. அதாவது 5 lakhs சம்திங் தான் வருது. அதனால் இந்த வண்டி வந்து கொஞ்சம் குறைவான ரேட்டில் நியர்பை ஓட்டுறதுக்காக யூஸ் பண்ணலாம். இது வச்சு லாங்கில் போகலாமான்னு கேட்டால் தாராளமாக லாங்கெல்லாம் போகலாம். ஆனால் எந்த பிரச்சனையும் இல்லை. ஏன்னா நம்ம என்றைக்கோ ஒரு நாள் லாங்கில் போகிறதுக்கும் தினைக்கும் நம்ம சம்பாதிக்கிறதுக்காக இவ்வளோ தான் ஓட்டுவோன்றதுக்கும் வித்தியாசம் இருக்குது, ஓகேங்களா? அதுக்காக தான் லாங்லேயும் போகலாம். பட் ஆனால் நம்ம நியர்பை ஓட்டுறதுக்காக யூஸ்ஃபுல்லாக இருக்க வண்டி தான் இந்த ஏஸ் ப்ரோ பெட்ரோல். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பைஃபில், ஓகேங்களா? இது வந்து பார்த்திங்கன்னா ஆன் ரோடு காஸ்ட்டில் பார்த்திங்கன்னா அதுலேருந்து 1,00,000 ரூபாய் அதிகம், 6 lakhs சம்திங் வரும் உங்களுக்கு. இது வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் ஆஃப் ஆல் உங்கள் நியர்பை வந்து பார்த்திங்கன்னா சிஎன்ஜி ஸ்டேஷன் இருக்கான்றதை முதல்ல கன்ஃபார்ம் பண்ணிக்கணும், இல்லை வாங்குறதா இருந்தால். ஏன்னா சிஎன்ஜியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மைலேஜ் பார்த்தீங்கன்னா 32 கிலோமீட்டர் வந்து மைலேஜ் சொல்கிறாங்க. அதாவது 1 கிலோவுக்கு 32 கிலோமீட்டர் தருதுன்னு சொல்கிறாங்க. இது வந்து ஒரு 4 கிலோமீட்டர் கம்மியாச்சா கூட ஒரு 28ஆவது கிடைக்கும் உங்களுக்கு. 28லேருந்து 30ஆவது மினிமமாக கிடைக்கும் உங்களுக்கு மைலேஜ், ஓகேங்களா? இதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா பெட்ரோல் வந்து ஒரு 5 லிட்டர் பெட்ரோல் டேங்க்கு கொடுத்துருக்காங்க.
வண்டி ஸ்டார்ட் பண்ணுறதுலாம் பார்த்திங்கன்னா பெட்ரோலை வச்சு தான் ஸ்டார்ட் பண்ண முடியும். அதனால் வந்து பார்த்திங்கன்னா திடீர்னு சிஎன்ஜி காலி ஆகிடுச்சினாலும் நீங்கள் பெட்ரோலை வச்சு நீங்கள் தாராளமாக ட்ரைவ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, இது 2 ஆப்ஷன் இருக்குது. திடீர்னு சிஎன்ஜிலாம் ஆச்சுன்னா நம்ம கேஸ் எல்லாம் பிடிச்சிட்டுலாம் வர முடியாது, எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயந்தான். ஓகேங்களா, இதே பெட்ரோலாக இருந்தால் நம்ம பிடிச்சி கேன்லேருந்து ஊற்றிக்கலாம். ஓகேங்களா, அதனால் வந்து 2 ஃபியூலும் ஓடுற மாதிரி தான் வண்டி கொடுத்துருக்காங்க. இது ஒரு பெரிய பெனிஃபிட் தான். இவங்க வந்து பார்த்திங்கன்னா ஒரு நியமாக ஒரு 60 கிலோமீட்டர் 70 கிலோமீட்டர் தாராளமாக ஓட்டுறவங்க, 80 கிலோமீட்டர் ஓட்டுறவங்க தாராளமாக இந்த வண்டி நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணலாம். ஒரு 100 120 ஓட்டுங்க, பிரச்சனை இல்லை. பட் தாராளமாக மைலேஜுக்காகவே தாராளமாக நீ வாங்கி யூஸ் பண்ணலாம். இது வந்து பார்த்திங்கன்னா 1 கிலோ மினிமம் ₹90 ரேஞ்சு வரைக்கும் வந்துடுச்சு. இப்போது ரேட்லாம் அதிகமாகிடுச்சு. ஆனால் இருந்தாலும் மைலேஜுக்காக என்னோடய லோடு வந்து கம்மி தான், 1 டன் 1 1/4 டன்னுக்குள்ளே தான் வரும், அந்த மாதிரி தான் வரும். இது வந்து கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா 750 கிலோ ஆர்டிஓ கெப்பாசிட்டி வரும். ஒரு 1 டன் 1.5 டன் வரைக்கும் நீங்கள் ஓட்டுறதா இருந்தால் தாராளமாக 1.5 டன்லாம் போகாதீங்க, ஒரு 1 1/4 டன் வரைக்கும் ஓட்டுறதா இருந்தால் தாராளமாக இந்த வண்டியை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, இது வந்து மைலேஜ் வைஸ் வந்து உங்களுக்கு லாபம் தான் உங்களுக்கு. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஏஸ் ப்ரோ ஈவியை நம்ம பார்க்கலாம். அதாவது ஏஸ் ப்ரோ ஈவியை மட்டும் யோசிச்சு பாருங்கள். உங்களுக்கு ஓன் ஹவுஸாக இருக்கணும், இல்லைனா நீங்கள் ஒரு ஷாப் வச்சுருக்கணும், அங்கே இடம் இருக்கணும். ஓகேங்களா, சார்ஜ் ஸ்டேஷன் போடுற மாதிரி ஒரு இடம் இருக்கணும். ஓகேங்களா, அப்படி இருந்தால் மட்டும்தான் இந்த வண்டிக்கு நீங்கள் பார்க்க முடியும். ஏன்னா இது வந்து சிஎன்ஜி கம்பேர் பண்ணும் போதும் ₹1,00,000 அதிகம். ஏன்னா ஈவி இல்லையா, உங்களுக்கு பேட்டரி வைஸ் வந்து ரேட்டு அதிகமாக தான் இருக்கும். அதனால் வந்து ஈவி வந்து ரேட்டு 7,00,000 சம்திங் வருது. ஓகேங்களா, இதனால் நீங்கள் வாங்கும்போதும் கொஞ்சம் இதெல்லாம் கொஞ்சம் பார்த்து வாங்கணும். ஏன்னா சார்ஜ் போடுறதுக்கான இடம் இருக்கா, இது வந்து அதே மாதிரி இன்னொன்று சொல்கிறேன், மினிமமாவது ஒரு 80 கிலோமீட்டர் மைல் ஓட்டுற மாதிரி ஒரு நாளைக்கு பர் டே, அதாவது மாதத்துக்கு 25 நாள் ஒரு 80 கிலோமீட்டர்லேருந்து 100 120 கிலோமீட்டர் ஓட்டிங்கன்னா உங்களுக்கு நல்ல லாபம். ஒரு 80 கிலோமீட்டருக்கு மேலே ஓட்டலாம், எனக்கு சார்ஜ் போடுறதுக்கான இடம் இருக்குது, பக்கத்தில் இருக்குன்னா நீங்கள் தாராளமாக நீங்கள் வாங்கிக்கலாம். இது வந்துலாம் பார்த்திங்கன்னா இந்த அமேசான் சம்திங், ஃப்ளிப்கார்ட்டு இந்த மாதிரியான பிஸ்னஸ்லாம் இருக்கு இல்லையா, அவங்களுக்கு ரொம்ப 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 யூஸ்ஃபுல்லான வண்டி இது. அவங்களாம் எடுத்தாங்கன்னா இந்த வண்டி செம்ம லாபம். ஓகேங்களா, ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா ஒரு ப்ளஸ் பாயிண்ட் நான் சொல்லிடுறேன், இந்த ஈவியை பற்றி ஒரு ப்ளஸ் பாயிண்ட் நான் சொல்கிறேன். மற்ற வண்டிலாம் பார்த்திங்கன்னா இப்போ டீசலோ பெட்ரோல் சம்திங் எதாக இருந்தாலும் லாங் ட்ராவல் போகும்போது தான் உங்களுக்கு மைலேஜ் அதிகமாக வரும் இல்லையா. பட் ஆனால் இந்த வண்டியில் அப்படி இல்லை, நீங்கள் லோக்கலில் ஓட்டும் போது தான் மைலேஜ் அதிகமாக வரும். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வண்டியை பிரேக் அடிக்க பார்த்தீங்கன்னா ரீஜென்ரேஷன் ஆகி உங்களுக்கு சார்ஜர் அதிகமாகும். இது மூலியமாக உங்களுக்கு மைலேஜ் அதிகமாக வரும். ஓகேங்களா, இது நானே கண்கூடாக பார்த்தேன், சூப்பராக இருந்துச்சு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஏன்னா நம்ம சிட்டிக்குள்ளே ஓட்டும் போது அதிகமாக பிரேக் அடிப்போம், பக்கத்து டக்குன்னு பிரேக் அடிச்சு தான் நம்ம ஓட்டிகிட்ருக்கோம். அப்படி வரும்போது உங்களுக்கு சார்ஜ் அதிகமாக இருக்கும், மைலேஜும் அதிகமாக வந்துகிட்டே இருக்கும். ஓகேங்களா, அதனால் தாராளமாக நீங்கள் ஒரு 80 கிலோமீட்டர், ஆனால் மினிமம் 80 கிலோமீட்டருக்கு மேலே ஓட்டினீங்கன்னா உங்களுக்கு ப்ராஃபிட். இல்லை என்ன வெறும் 20 கிலோமீட்டருக்கு 30 கிலோமீட்டருக்கு தான் தாராளமாக அப்படி தான் ஓட்டுவேன்னா நீங்கள் பெட்ரோலுக்கே நீங்கள் போயிடலாம். எதுக்கு நீங்கள் எக்ஸ்ட்ரா ₹2,00,000 கொடுத்து வாங்கணுன்ற அவசியம் தேவைப்படாது எனக்கு தெரிஞ்சு. இல்லை அதையும் மீறி வேணும்னா தாராளமாக நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம், அது நம்ம விஷயம் இல்லை. பட் இந்த கேட்டகரியில் மட்டும் நீங்கள் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு பணம் பெனிஃபிட். ஏன்னா நம்ம எல்லாமே வந்து லாபத்துக்காக தான் பார்க்குறோம், சும்மா இந்த வண்டி வாங்கி வீட்டில் வைக்கிறதுக்கோ இல்லை இது பண்ணுறதுக்கோ வைக்கல, இதை வச்சு நம்ம சம்பாதிக்க போகிறோம். அதனால் பார்த்து கேர்ஃபுல்லாக வாங்கிக்கிங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா, மற்றபடி வண்டி எல்லாமே நல்லா இருக்குது, ஓட்டுறதுக்கு அருமையாக இருக்குது, தாராளமாக சூப்பராக நம்பி வாங்கலாம். டாட்டா மோட்டார்ஸ் இப்போ வர பார்த்து விட்டுட்டு இருக்காங்க. எந்த ஒரு காரணத்து கொண்டும் தப்பு நடந்துடக்கூடாதுன்றதுக்காக ரொம்ப கேர்ஃபுல்லாக வண்டியை ஒவ்வொன்றும் ஹேண்டில் பண்ணிகிட்ருக்காங்க. சர்வீஸ்லேயும் சரி முன்னுரிமை கொடுத்துட்ருக்காங்க. கம்பெனியில் ஓவர் ப்ரெஷர் போட்டு எந்த சர்வீஸ் வந்தாலும் கிளியர் பண்ணி கொடுங்கன்ற மாதிரி ரொம்ப நல்லபடியாக பண்ணிகிட்டு இருக்காங்க. நாங்களே கண்கூடாக பார்த்துட்ருக்கோம். அதனால் தாராளமாக இந்த வண்டி டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். 100% ரொம்ப 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 பிடிக்கும் தாராளமாக. ஓகேங்களா, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், யாருக்காவது ஏதாவது டவுட்டுன்னா என் நம்பருக்கு கால் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காவது புது வண்டி வேணும்னால் என் நம்பரை கொடுங்க, இல்லை அவங்க நம்பர் எனக்கு அனுப்பிச்சி விடுங்க. ஓகேங்களா, நான் ஃபாலோ பண்ணிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ், மறந்துடாதீங்க. ஓகேங்களா, ரொம்ப ரொம்ப தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.